அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அண்ணா வழியில் அயராது உழைப்போம் வெல்வோம் என்று திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மடல் மூலம் தெரிவித்திருக்கிறார். இப்போதும் நாம் அண்ணா வழியில் அயராது உழைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்றும், தமிழ்நாட்டில் இந்தியுடன் சமஸ்கிருதத்தையும் திணிக்கும் முயற்சியில் தீவிரமாக இருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் பாஜக அரசுக்கு சாமரம் வீசும் அடிமையாக இருக்கிறது அண்ணாவின் பெயரை கட்சியில் வைத்திருக்கும் அதிமுக என்றும், வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்ல வேண்டிய மண்ணில் எந்த வகையில் மத வன்முறையை தூண்டலாம் என்பதே பாஜகவின் நோக்கமாக உள்ளது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அண்ணா வழியில் அயராது உழைப்போம் வெல்வோம் என்று திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மடல் மூலம் தெரிவித்திருக்கிறார். இப்போதும் நாம் அண்ணா வழியில் அயராது உழைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்றும், தமிழ்நாட்டில் ஹிந்தியுடன் சமஸ்கிருதத்தையும் திணிக்கும் முயற்சியில் தீவிரமாக இருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் பாஜக அரசுக்கு சாமரம் வீசும் அடிமையாக இருக்கிறது அண்ணாவின் பெயரை கட்சியில் வைத்திருக்கும் அதிமுக என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்ல வேண்டிய மண்ணில் எந்த வகையில் மத வன்முறையை தூண்டலாம் என்பதே பாஜகவின் நோக்கமாக உள்ளது என்றும், பாஜகவின் மத வன்முறைக்கு மௌன சாட்சியாக அமைதி காக்கிறது அதிமுக என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்பதை திராவிட மாடல் அரசு தனது ஒவ்வொரு செயல்பாட்டிலும் ஒன்றிய பாஜக அரசுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார். மேலும் திராவிட மாடலின் குரல் பாஜக ஆட்சியில் இல்லாத மற்ற மாநிலங்களிலும் ஒலிக்கிறது. மாநில சுயாட்சி என்றாலே பயந்து ஒளிந்து கொள்கிறது. சுயாட்சி எண்ணமோ சுயமரியாதை உணர்வோ இல்லாத அதிமுக என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அண்ணா வழியில் அயராது உழைப்போம் வெல்வோம் என திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மடல் மூலம் தெரிவித்திருக்கிறார். இப்போதும் நாம் அண்ணா வழியில் அயராது உழைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்றும், தமிழ்நாட்டில் இந்தியுடன் சமஸ்கிருதத்தையும் திணிக்கும் முயற்சியில் தீவிரமாக இருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு என்று குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் பாஜக அரசுக்கு சாமரம் வீசும் அடிமையாக இருக்கிறது அண்ணாவின் பெயரை கட்சியில் வைத்திருக்கும் அதிமுக என்றும், வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்ல வேண்டிய மண்ணில் எந்த வகையில் மத வன்முறையை தூண்டலாம் என்பதே பாஜகவின் நோக்கமாக உள்ளது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். பாஜகவின் மத வன்முறைக்கு மௌன சாட்சியாக அமைதி காக்கிறது அதிமுக என்றும், மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்பதை திராவிட மாடல் அரசு தனது ஒவ்வொரு செயல்பாட்டிலும் ஒன்றிய பாஜக அரசுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். திராவிட மாடலின் குரல் பாஜக ஆட்சியில் இல்லாத மற்ற மாநிலங்களிலும் ஒலிக்கிறது. மாநில சுயாட்சி என்றாலே பயந்து ஒளிந்து கொள்கிறது. சுயாட்சி எண்ணமோ சுயமரியாதை உணர்வோ இல்லாத அதிமுக என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டிற்கு வஞ்சகம் செய்து வரும் தமிழர்களின் எதிரியான பாஜகவும் அதனுடன் இணைந்துள்ள அதிமுகவையும் வீழ்த்துவோம். பிப்ரவரி 3 அன்று பேரறிஞர் அண்ணா நினைவு நாளில் அண்ணா சொடுக்கம் நோக்கி அமைதி பேரணியில் உங்களில் ஒருவனான நானும் தொண்டர்களும் பங்கேற்கிறோம் என்றும், அண்ணா வழியில் அயராது உழைப்போம், மக்களிடம் செல்வோம், அவர்களின் ஆதரவுடன் சட்டமன்ற தேர்தலில் உறுதியாக வெல்வோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார்.